அத்தா பொம்பளை எல்லாம் சிரிக்காது, எனக்கு அப்படியே மிளகாய் அரைச்ச அப்பன மாதிரி இருக்கு. ஏன்டி ஆமா, இருக்க பொம்பளை எல்லாம் கிளப்பிட்டு போனதுக்கு இவ்வளவு நடி பண்ணுவாங்க. நீங்களும் போயிடாதே, உட்காந்துங்க, நல்லா இருப்பிய. கொஞ்ச நேரம் ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சாமி. 1/2 மணி நேரமா? 1 மணி நேரம் இருக்கும். நீ 1.5 மணி நேரம் ஓட்டுவிய? சீச்சி, நீங்க அப்படிலாம் ஓட்டக்கூடாது. சரி, ஓகே. ஏன்னா பூரா இன்னைக்கு சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களாம் அது இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டா சரி. தம்பி, ஒன்று சிறுநாத்து கோச்சுக்கிறாத. இல்ல சம்பளம் பேசுறதுக்கு ஆடியோக்காரங்க கொடுக்குறதுக்கு கரெக்டா இருக்கு. எண்ணி பாரு ஆளு. சிறுநாத்து கோச்சுக்கிறாத. தொடர்ந்து 3 நாளா போறமே, 3 நாள் ஒரே கருப்பு சட்டையா போற, ஒரே சட்டையா இல்ல வேற வேற கருப்பு சட்டையா வச்சிருக்கீங்க? ஏய், 4 நிகழ்ச்சினா 4 சட்டை வச்சிருக்காப்ல, எனக்கு தெரியும். அந்த புத்ரு என்ன மேடைக்கு வருது? புத்ரு கூட்டம் போயிருச்சான், நம்ம என்ன பண்றது? கூட்டம் போச்சுன்னா பெபிக்கல ஊத்தி ஒட்டி விடவா? கிளப்ப முடியும். என்ன பண்ணணும்? அந்த அம்மா இந்த பிள்ளைய தூக்கிட்டு போறீங்க, இப்படிலாம் தூக்க வரிசையில் போகாதீங்க தான், நல்லா இருப்பேன். உங்களை 2 கை எடுத்து கும்பிடுறேன். நேற்று போன ஊரில் எப்படித்தான் ஒரு ஆளு தூக்க வரிசையில் ஒரு பொம்பளை ஆளு பிள்ளைய மாற்றி தூக்கிட்டு போயிருச்சு. என்ன சொல்ற? மாற்றி தூக்கிட்டு போயிருச்சு. ஐயோ. அந்த விழா கமிட்டி மேடைக்கு வந்தாரு. சரி. மேடைக்கு வந்தவன அவர் தொடர்ந்து 1 வாரமா மைக்கில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்திருப்பார் போல. சரி. அவர் மேடையில் வந்து, ஐயா என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் சொல்கிறோம்டே. போச்சா? அவ்வளோதான். அப்புறம் என்ன? நல்லா இருக்கேன். இல்லை வேறதான். ஆமாம், ஓதம் வத்தனம் உண்டு. இருங்கப்போ, நீங்கள் வேற. நல்லா இருக்கேன்.